நான் சொல்ல போகிற கோயில் இப்போ யாராவது கட்டியதா? எப்போ கட்டினாலுமே கோயில்னாலே புண்ணியம் சக்தி. ஆனால் நான் சொல்ல போகிற கோயில் யார் யாரெல்லாம் வந்து போன தலம் தெரியுமா? அகத்தியர் வந்து வழிபாடு செய்த தலம், அருணகிரியார் வந்து திருப்புகழ் பாடின தலம், பாம்பன் சுவாமிகள் பல நாள் தங்கி இருந்து முகத்துக்கு ஒரு பாடல் அப்படின்னு முருகனை கொண்டாடிய தலம். பேரு பெற்றேன் பேரு பெற்றேன்னாராம் பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்தை கண்டு அகத்தியர். முருகன் தானாவே வந்து அவன் கல்யாண காட்சியை காமிச்ச உடனே பெரும் பேரு பெற்றேன்னாராம். அப்படி பெரும் பேரினை கொடுக்கக்கூடிய அற்புதமான இடம் தான் இந்த இடம். இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்பவே வருத்தமாக இருக்கு. அருணகிரியாரும் அகத்தியரும் கொண்டாடிய தலம், அதுதான் பெரும் பேரு கண்டிகை. சத்ரு சம்ஹார மூர்த்தியா முருகன் திருச்செந்தூரில் இருக்கின்றார். இந்த இடத்துல முருகனுக்கு முன்னாடி சத்ரு சம்ஹார எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து இருக்கிறார். அதனால இங்கேயும் சத்ரு சம்ஹார ஹோமமும் சத்ரு சம்ஹார திரிசதியும் ரொம்பவே விமரிசையா நடக்கும். திருச்செந்தூருக்கு அவ்வளவு எளிமையா போயிட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரொம்பவே கூட்டம். ஆனா திருச்செந்தூருக்கு நிகரான பெருமை வாய்ந்த பல சித்தர்களாலும் ஞானியர்களாலும் முருகன் அடியார்களாலும் வந்து பாடல் பெற்ற தலம்தான் பெரும்பேறு. அகத்தியர் பக்திக்கு பெரும் பேரினை முருகன் கேட்காமலேயே கொடுத்தா. பரிகாரஸ்தலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கும் பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு நல்ல ஆன்மீக அன்பர்களோடு சுவாமி அருளாளர்கள் இவங்களை பற்றிய செய்திகள், ஒரு அற்புதமான தலம், இதையெல்லாம் சொல்லும் பொழுது உங்களை மாதிரி அன்பர்கள் இருந்தால் போதாதா? இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். சத்ரு ஒன்று வெளியில் இருப்பாங்க, இல்லை உள்ளே இருப்பாங்க. யார்? எதிரிகள். அந்த காலத்தில் எதிரிகள்லாம் அப்படியே கத்தியோட தைரியமாக வருவாங்க. இந்த காலத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் வேலை பண்ணுற இடத்துல இல்லை வீட்லேயே யாராவது ஒருத்தர் நமக்கு எதிரியா, நமக்கு ஒரு தீமையை நினச்சிட்டு அப்படி அடிக்கடி யாரையாவது சந்திக்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது. இந்த எதிரிகள் அல்லது நமக்கு எதிராக செயல்படுபவர்களை வாழ்க்கையில் எடுத்துட முடியுமா? முடியாது. அலுவலகத்தில் இருக்காங்க, அவங்கள வேலையை விட்டு எடுங்க அப்படின்னா முடியுமா? முடியாது. அப்போ ஒரு தடவை நம்ம முன்னேற்றம் அடையும் பொழுதும் சில சமயத்தில் நேராகவே ஒரு எதிரி வருவாங்க, இல்லை மறைமுகமாக ஒரு எதிரி வருவாங்க. இல்லைப்பா சுற்றிலாம் எனக்கு எதிரிகள் அல்ல, ஆனால் எனக்குள்ளேயே சில எதிரிகள் உண்டு. யார்? கொஞ்சம் ஆணவம் வந்துடும், இல்லை அடிக்கடி கோவம்ன்ற எதிரி எனக்குள்ளே இருக்கும், பொறாமை வந்துடும், அல்லது பயம் இருக்கும். எதை நினச்சி? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 7-8 குழந்தைங்க பிறக்கும் ஒரு வீட்டில். எப்படி வளர்த்தாங்கன்னே தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தை 2 குழந்தைங்க. ஆஹா, இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்ற பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. எதிர்காலத்தை நினச்சி பயம், இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு கொசு கடிச்சு அந்த இடம் அப்படி வீங்கி போனால் கூட வேறு ஏதாவது வியாதியாக இருந்துருமோ அப்படின்ற பயம், மரண பயம், எதிர்கால பயம், வாகன பயம். ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகர் சொல்கிற மாதிரி பயம் பயம் பயம்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ சத்ரு வெளியிலையோ உள்ளேயோ இந்த எதிரிகள் நமக்குள்ளே இருக்காங்க. இந்த சத்ரு என்பது இல்லை என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பரிபூரண ஆனந்தமும் இருக்கும் செல்வத்தை வைத்த நிறைவான வாழ்வும் கிடைக்கும். இப்போ நம்முடைய பரிகார ஸ்தலம் அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐயா திரு வாமனன் சேஷாத்ரி அவர்கள் ரொம்ப அழகா சத்ரு சம்ஹார யாகம் இதெல்லாம் பண்ணுறார். அடியேன் கூட ஒரு தடவை போய் அதில் கலந்துட்டேன். இப்படி எல்லாருமே நிறைய தடவை கலந்துட்டு இருப்பீங்க. சத்ரு சம்ஹார யாகம்ன்றது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. இதற்கு பெயர் மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். இப்போ சத்ரு சம்ஹார எந்திரம் சென்னைக்கு மிக அருகில் ஒரு கோயில் இருக்கு. நான் சொல்ல போகிற கோயில் இப்போ யாராவது கட்டியதா? எப்போ கட்டினாலுமே கோயில்னாலே புண்ணியம் சக்தி. ஆனால் நான் சொல்ல போகிற கோயில் யார் யாரெல்லாம் வந்து போன தலம் தெரியுமா? அகத்தியர் வந்து வழிபாடு செய்த தலம், அருணகிரியார் வந்து திருப்புகழ் பாடின தலம், பாம்பன் சுவாமிகள் பல நாள் தங்கி இருந்து முகத்துக்கு ஒரு பாடல் அப்படின்னு முருகனை கொண்டாடிய தலம். அது மட்டும் இல்லை, வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள்னு இன்னொரு முருக பக்தர். இவரை வந்து நீங்கள் பாரிமுனை கந்தசுவாமி கோயிலுக்கு போனீங்கன்னா அவருடைய திருவுருவச் சிலையெல்லாம் இருக்கும்.
உள்ள நுழையும் பொழுதே வள்ளலார், பாமன் சுவாமிகள், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள்னு அப்படியே முருக அடியார்கள் அப்படி பார்த்துடலாம். அப்படி வண்ணச்சரபம் சுவாமிகளும் வந்து வழிபாடு செய்த தலம். இப்பேற்பட்ட தலம் சில சமயத்தில் சில தலங்கள் ரொம்ப பிரசித்தியாயிடும். சிறுவாபுரி, திருப்போரூர் முருகன், பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன், இந்த அருளுக்கெல்லாம் குறைவே கிடையாது. ஆனால் இன்னுமே நிறைய சக்தி வாய்ந்த தலங்கள் இருக்குது, நமக்கு தான் தெரியல. சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் திண்டிவனம் நோக்கி நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றார். கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட வரும் பொழுது அச்சிறுப்பாக்கம்னு ஒரு ஆலயம் வரும். அச்சிறுப்பாக்கம்ன்ற ஊருக்குள்ள பிள்ளையார் ஒரு கோயில் இருக்கும். ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தலம். இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற தலம். இந்த பிள்ளையாரை வணங்கினா காரிய தடைகள் நீங்கும். முப்புறம் எரி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. கைத்தல நிறைகணின்ற திருப்புகள்ல அருணகிரியார் இந்த பிள்ளையாரை ரொம்பவே வழிபாடு செய்கிறார். அப்படி தேவர்களுக்கே விநாயகர் வழிபாடினை உணர்த்திய பிள்ளையார் இங்கே இருக்க. இந்த அச்சிறுப்பாக்கத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் என்றால் பெரும் பேரு கண்டிகை, பெரும் பேரு கண்டிகை அப்படின்ற ஒரு அழகான முருகத்தலம். திண்டிவனம் நோக்கி போகும்பொழுது ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி உங்கள் வலப்பக்கம் போகணும். சின்ன ஊர். இந்த ஊரை இப்போ பார்க்கும் பொழுதே சுமார் 5000 வருஷம் பழமையான ஊர் அப்படின்னு கண்டறிய முடியும். ஏன் கண்டிகைன்ற பேருனா, ஒரு காலத்தில் சோழர்கள் தங்களுடைய அந்த படை வீரர்களுக்கெல்லாம் பிராக்டிஸ் கேம்ப் போட்டு கண்டிகை வைத்து போர் பயிற்சி கொடுத்த இடம், அதனால் கண்டிகை. சரி, கண்டிகை போர் பயிற்சி கொடுத்தாங்க சோழர்கள், அதனால். ஏன் பெரும் பேரு? பேருனா என்னங்க? ஒரு பாக்கியம், வரம். பெரும் பேருனா பெரும் பாக்கியம். யாருக்கு கிடைச்சது? அகத்திய முனிவர் பார்வதி பரமசிவன் திருமணத்தை அவரால் பார்க்க முடியல. ஏன்? திருமணம் நடக்கும் பொழுது தெய்வங்கள் தேவர்கள்னு எல்லாரும் ஒரே பக்கம் வட இந்தியாவுக்கு போயிட்டதுனால வட இந்தியா தாழ்ந்து தெற்கு இப்படி உயர்ந்துடுச்சான். அப்போ பூமியை சமப்படுத்த அகத்தியரை தெற்கிந்தியா போ அப்படின்னு கல்யாண கோலத்தில் சுவாமி சொன்னார். அகத்தியருக்கு வருத்தமா, ஏன்பா இவ்வளோ பெரிய அற்புத கல்யாணம் உனக்கு நடக்குது, உனக்கும் பரமேஸ்வரிக்கும் நடக்கிற கல்யாணத்தை நான் பார்க்க வேண்டாமா, என்ன அங்கே போக சொல்கிறீங்களே? அப்போ சுவாமி சொன்னாராம், உன்னுடைய முக்கியத்துவம் உலகறிய வேண்டும். இத்தனை தெய்வங்களுக்கு ஈடாக நீ போய் அங்கே சரிசமம் படுத்த முடியனா நீ எப்பேற்பட்டவன். அது மட்டும் இல்லை, கல்யாணம் தானே பார்க்கணும். முதல்ல லைவாக நீ பார்த்துடலாம். இப்போ எப்படி கிரிக்கெட் மேட்ச் லைவில் பார்க்குறோம், அண்ணாமலையார் தீபம், அது மாதிரி என் கல்யாணம் இங்கே நடந்தாலும் நீ தெற்கில் இருந்தாலும் பொதிகை மலையில் நேரலையில் காட்சி தருவோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்கு. நீ எந்தெந்த கோயிலெல்லாம் போறியோ அங்கே போய் அந்த கல்யாண காட்சி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீ நினச்சிக்கோ. நானும் அம்பாளும் கல்யாண காட்சியை காமிப்போம். அப்படிதான் அகத்தியர் திரு ஒற்றியூரில் இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் அப்படியே முதல்லையே இருக்கும் அகத்தீஸ்வரர் ஆலயம். அங்கே போய் நினைச்சார் கல்யாண காட்சி. திருவேற்காடு அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் கல்யாண காட்சியை பார்த்தா நல்லா இருக்குமே நினைச்சார். அங்கே ஒரு கல்யாண காட்சி. இப்படி அவர் நினைச்ச இடத்துலலாம் கல்யாண காட்சி. இப்பேற்பட்ட பாக்கியம் இருக்கும் பொழுது அகத்தியர் ஒத்துண்டாராம். நேரலையாவும் பார்த்தார். எந்தெந்த இடத்துல போய் எங்கெல்லாம் சுவாமி அம்பாள் கல்யாணத்தை பார்க்கணுமோ அப்பெல்லாம் நினச்சிப்பாராம் அம்பாள சுவாமி அப்படி கல்யாண காட்சி தருவாங்களாம். இப்படி இந்த பெரும்பேறு கண்டிகைன்ற இந்த இடத்துக்கு போறார் அகத்தியர். அங்கே போன உடனே இங்கே கல்யாண காட்சி கிடைக்காதா? மலை அடிவாரத்தில் இன்றும் தான் தோன்றீஸ்வரர்ன்ற சிவாலயம் உண்டு. அந்த சிவாலயத்தில் சுவாமியும் அம்பாளும் அப்படியே அழகாக கல்யாண காட்சி காமிக்கிறாங்க. ஆஹா அப்படின்னு ரசிக்கிறார். எப்பவும் யாருடைய காட்சி கல்யாண காட்சி கிடைக்கும்? சுவாமி அம்பாளுது கிடைக்கும். கிடைச்சுதா? கிடைச்சிது. ஆனால் இந்த இடத்துல முருகன் பார்த்தாராம், நம்ம அகத்தியருக்கு நாம கூட ஒரு கல்யாண காட்சியை காமிச்சிடலாம் அப்பா அம்மாவோட அப்படின்னு தெய்வயானையோடு அவருக்கு நடந்த அந்த காட்சியையும் அகத்தியர் கேட்காமலேயே முருகன் காமிச்சார். பேரு பெற்றேன்னாராம். பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்தை கண்டு அகத்தியர் முருகன் தானாவே வந்து அவன் கல்யாண காட்சியை காமிச்ச உடனே பெரும் பேரு பெற்றேன்னாராம். அப்படி பெரும் பேரினை கொடுக்கக்கூடிய அற்புதமான இடம் தான் இந்த இடம். இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்பவே வருத்தமாக இருக்கு. அருணகிரியாரும் அகத்தியரும் கொண்டாடிய தலம் அதுதான் பெரும் பேரு கண்டிகை. மலையடிவாரத்தில் சிவன் கோயில் பார்த்தோம். அப்படியே சின்ன மலை ஏறினா தெற்கு நோக்கிய முருகன். தெற்கு நோக்கி யார் இருப்பாங்க?
தட்சிணாமூர்த்தி ஞான குருவடிவா இருப்பார். முருகன் வள்ளி தேவ யானையோட தெற்கு நோக்கிய கோலம். பொதுவாக மயில் தானே இருக்கணும் முருகன்னா, இங்க அன்னப்பறவை இருக்கும். பிரம்மதேவன் முருகனிடத்தில் ஞானத்தை தினம் தினம் கத்துக்கிறார். சரி, இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டான். சத்ரு சம்ஹார மூர்த்தியா முருகன் திருச்செந்தூரில் இருக்கின்றான். இந்த இடத்துல முருகனுக்கு முன்னாடி சத்ரு சம்ஹார எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து இருக்கிறாங்க. அதனால இங்கேயும் சத்ரு சம்ஹார ஹோமமும் சத்ரு சம்ஹார திரிசதியும் ரொம்பவே விமரிசையா நடக்கும். முருகன் சக்தியிடம் அம்பாளிடம் சிக்கலில் வேல் வாங்கி திருச்செந்தூர் தாண்டி வீரமகேந்திரபுரியில சம்ஹாரம் செய்கிறார். அப்படி போற வழியில இப்ப எப்படி மொபைல் சார்ஜர் தீந்துடுச்சுன்னா ஒரு இடத்துல சார்ஜ் போடுவோம், அப்படி நடுவுல இந்த பெரும் பேரு கண்டிகைக்கு முருகப்பெருமானே எழுந்தருளி அவருடைய வேலாயுதத்திற்கு பூஜை செய்தாராம். பூஜை செய்ய செய்யதாங்க நம்முடைய வீட்டில் இருக்கிற படங்களாகட்டும் வேலாகட்டும் ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஒரு படம்னு இருந்தால் அதை பூஜை பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி அந்த சிக்கல் நாகையிலிருந்து நாகப்பட்டினத்திலிருந்து வாங்கிட்டு வந்த வேலை முருகப்பெருமான் இந்த பெரும்பேறு கண்டிகையில் அந்த வேலை வச்சு பூஜை பண்ணி மறுபடியும் வேலாயுதத்தோட திருச்செந்தூர் போனார் அப்படின்றது வரலாறு. அதனால் முருகனே வேலாயுதம் வைத்து பூஜை செய்த இடம்தான் இந்த பெரும்பேறு கண்டிகை. முருகனுக்கு முன்னாடி சத்ரு சம்ஹார எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அதனால திருச்செந்தூருக்கு அவ்வளவு எளிமையா போயிட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரொம்பவே கூட்டம். ஆனா திருச்செந்தூருக்கு நிகரான பெருமை வாய்ந்த பல சித்தர்களாலும் ஞானியர்களாலும் முருகன் அடியார்களாலும் வந்து பாடல் பெற்ற தலம்தான் பெரும்பேறு. அகத்தியர் பக்திக்கு பெரும் பேரினை முருகன் கேட்காமலேயே கொடுத்தா நம்ம கேட்கிற சின்ன விஷயத்த முருகனால சாதிக்க முடியாதா? அருள் செய்ய முடியாதா? அதனால உள்ள எதிரிகள், உள்ள பயம், யம பயம், இல்லை சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, வறுமை, எந்த ஒரு பிரச்சனை உள்ள இருந்தாலும் சரி, வெளியில மக்களால எதிரிகளால எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு முறை சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பெரும் பேரு கண்டிகை அப்படின்ற இடத்துல சர்வ சக்தி நிறைந்த அந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அந்த முருகனுடைய ஆலயத்தில் இந்த ஹோமத்தை முடிஞ்சா நீங்க பங்கேற்று கொள்ளுங்கள். முடியலையா, அதற்கான வசதி இல்லை அப்படின்னா அந்த முருகனை ரொம்பவே மனமுருகி பிரார்த்தித்து வாருங்கள். முடிஞ்சா ஒரு திருப்புகழை பாடிட்டா முருகன் உடனே கேட்ட வரத்தை கொடுத்துருவார். அப்பேற்பட்ட பெரும் பேரு கொடுக்கக்கூடிய தலம்தான் பெரும் பேரு கண்டிகை. அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு அழகான மலை கோயில் சிவசுப்பிரமணியராக முருகப்பெருமான் குருவாக அருள் பாலிக்கும், எதிரிகளை அழிக்கும், வளத்தை கொடுக்கும் இந்த அற்புத ஆலயத்தை விட்டு விடாதீர்கள். கண்டிப்பா ஒரு நாள் போகணும். இப்ப சம்மர்லாம் வருது, குழந்தைங்களுக்கெல்லாம் லீவு, ஒரு அரை நாள் நம்ம இதுக்குன்னு ஒதுக்கினோம்னா கொஞ்சம் அதிகாலையில போயிடுங்க. ஏன்னா வெயில் ஏற ஏற மலை ஏறுவது கடினம் அந்த வெயில்ல. அதனால கொஞ்சம் அதிகாலை வேளையில் சென்று குடும்பத்தோடு இந்த முருகப்பெருமானை, வள்ளி தேவயானை சமேத சிவசுப்பிரமணியனை வணங்கி ரொம்ப இதமான ஒரு உணர்வு வருங்க. இந்த கோயில் போயிட்டு வந்தா எந்த அளவு வாழ்க்கையில மாற்றம் அப்படின்றத அடியேன் ரொம்பவே உணர்ந்து சொல்கின்றேன். தயவு செய்து போயிட்டு வாருங்கள். உங்களுடைய எதிரிகள் அழிவார்கள். வளங்களும் நலங்களும் முருகனுடைய அருளால் உங்களை வந்து சேரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.